அந்த நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்ட திருவந்தாதி என்கின்ற ஒரு நூல். இந்த ரெண்டை பற்றியும் அருள்மொழித்தேவர் யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு? அனபாய சோழன் கிட்ட சொல்றார். இப்ப இவர் கேட்டாரு, நீங்க திருத்தொண்ட தொகை சொன்னீர்கள், திருத்தொண்ட திருவந்தாதி சொன்னீர்கள், எல்லாம் சரி, இந்த இரண்டுமே விளக்கமாக இல்லை. ஒவ்வொரு அடியவர்களுடைய வரலாற்றையும் சொல்வதாக இல்லை. எல்லாமே சுருக்கமாகத்தான் இருக்கிறது. இதை விரிவாக ஒரு நூலாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு நூல் கிடைக்குமா என்று கேட்டார். இது இல்லைன்னு, அப்படி ஒரு நூல் இல்லைன்னு யாருக்கு தெரியும்? சேக்கிலாருக்கு தெரியும். என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி ஒரு நூல் இல்லையே அரசனே. அப்படியானால் நீங்களே அந்த நூலை எழுதினால் என்ன? ராஜா கேட்ட. இதை எதிர்பார்க்கவே இல்லை அருள்மொழித்தேவர். நம்மையவே எழுத சொல்லுவார்னு அவர் நினைச்சே பார்க்கல. அவர் சொன்னால், ஐயோ என்னால் முடியாது, என்னால் இயலாது. இது எப்பேற்பட்ட அடியவர்களுடைய புராணம் வரலாறு. ஒரு சிறு பிழை வந்தாலும் அது மிகப்பெரிய வரலாற்று தவறாக மாறிவிடும். நான் தவறு செய்துவிட முடியாது. அதனால அது என்னால் ஆகாது, என்னால் ஆகாது, என்னால் முடியாது. அரசன் சொன்னான், அனபாய சோழன், யார் முடியாது முடியாது என்று சொல்கிறார்களோ அவர்களால் தான் முடியும், உங்களால் தான் அது முடியும். நீங்கள் தான் அந்த பெரிய புராணத்தை, அந்த அடியவருடைய வரலாற்றை எழுதி தர வேண்டும். அதை நூலாக செய்வதற்கு நீங்கள் தான் செய்யணும். சரி, எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார் சேக்கிலார். என்ன கேட்டிருப்பார்? யோசிங்களேன். அனபாய சோழன் எழுத சொல்லிவிட்டான். சேக்கிலார் எழுதுவதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். இப்ப எழுதுறவர் என்ன கேட்டிருப்பார்? என்ன கேட்டிருப்பார்? ஏடு கேட்டிருப்பார், எழுத்தாணி கேட்டிருப்பார், செலவுக்கு பணம் கேட்டிருப்பார், எழுதி கொடுத்தா நாட்டில் பாதி எழுதி கொடுக்குறியான்னு கேட்டிருப்பார். இப்படி எல்லாம் தானே நம்ம நினைப்போம். என்ன கேட்டாருங்க? முதல் அடி கேட்டிருப்பார். ரொம்ப அழகா ஐயா சொன்னார். ஒரு கைத்தட்டலே கொடுங்க. முதல் அடி. இந்த சேக்கிலார் பெருமான் என்ன கேட்டார் என்று நினைத்தால் என் கண்கள் கண்ணீர் பெருகுகிறது. என்ன கேட்டார் தெரியுமா? இந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து என்னை விடுவித்தால்தான் நான் எழுதுவேன் என்று கேட்டார். நண்பர்கள், என்ன கேட்டார்? நாமெல்லாம் நினைப்போம் இல்லைங்களா, அரசியலில் இருக்கிறவர்களுக்கு ஆன்மீகம் வராதுன்னு நினைப்போம். அரசியலில் இருந்தால் ஆன்மீகம் செய்ய முடியாது, ஆன்மீகத்தை சிறப்பாக வழிநடத்த முடியாதுன்னு நினைப்போம். அரசியலில் இருக்கிற யாராவது ஒருவர் ஆன்மீகத்திற்காக தன் பதவியை துறந்தவர்களை நாம் இதுவரைக்கும் வாழ்நாளிலே பார்த்திருக்கிறோமா? நினைத்து பாருங்க. அப்படி துறந்தவர் தான் அருள்மொழித்தேவர். இந்த அனபாய சோழனிடத்திலே கேட்டார், அரசனே, எனக்கு இந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து என்னை விடுவித்தால் தான் நான் இந்த நூலை எழுத முடியும். ராஜா அசந்து போனார். அனபாய சோழர் சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் எழுதிருவீங்களா மாட்டீங்களான்னு சந்தேகப்பட்டேன். ஆனால் இந்த பெரிய புராணத்தை, இந்த திருத்தொண்டர் புராணத்தை எழுதுவதற்கான தகுதி உங்கள் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அந்த அரசன் சொன்னார். ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. சரி, எழுதுங்க. இப்போ நாமளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடு, ஏசி ரூமாக பார்த்து போடு, ஒரு பெரிய நோட்டு புக்கெல்லாம் கொண்டு வந்து கொடு, எழுத்தாணி கொடு, இப்படிலாம் தானே பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து இன்னொரு செயல் செஞ்சாருங்க, அது இன்னும் சிறப்பு. எனக்கு எழுதுவதற்கான தகுதி வேண்டும். நான் அந்த தகுதி படைத்தவனா? இந்த தகுதி எனக்குள்ளே இருக்கிறதா என்பதற்காக சோழ நாட்டிலிருந்து கிளம்பி எங்கே போகிறார்? நேராக ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த ஒரு இடம் தான் எதுனா தில்லையம்பதி. சிதம்பரத்துக்கு போகிறார். சாட்சாத் நடராஜ பெருமான் நடனமாடிக்கொண்டிருக்கிற அந்த தில்லையம்பதிக்கு போகிறார். தில்லையம்பதிக்கு போனவர் போன உடனெல்லாம் எழுதலை. அங்கே போறார், அங்கே இருக்கிறார், கோவிலை சுற்றி சுற்றி வருகிறார், இறைவனை பார்க்கிறார். நமச்சிவாய 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 பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்.
எனக்கு அதற்கான பக்குவம் வந்து விட்டதா தெரியவில்லையே. ஏங்க இந்த தில்லையம்பதிக்கு அப்படி என்ன பெரிய சிறப்பு? இந்த தில்லை நடராஜர் வீற்றிருக்கக்கூடிய அந்த தில்லையம்பதிக்குத்தான் உலகத்திலே பல கோடி கோயில்கள் இருக்கிறது. ஆனால் கோவில் என்று சொன்னால் முதல் அடையாளம் எது என்று சொன்னால் சிதம்பரம். கோவில் என்கின்ற அந்த வார்த்தைக்கு முதல் அடையாளம் எது என்று சொன்னால் அது சிதம்பரம். அது என்றைக்கு தோன்றியது, என்றைக்கு கட்டப்பட்டது என்று இன்றைக்கு வரைக்கும் யாராலும் அறிந்து கொள்ள முடியும். இந்த அரசன் அதை புதுப்பித்தான், அந்த அரசன் புதுப்பித்தான், இந்த அரசன் புதுப்பித்தான் என்றெல்லாம் இருக்கிறது. அதைவிட சிறப்பு, நான் தில்லையம்பதியை பற்றி ஆராய்ச்சி செய்த போது அண்டங்களில், நான் உலகத்தில் சொல்லலை, அண்டத்தில், அண்டம்னா என்னன்னா இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் சேர்ந்த பிரபஞ்சம். நாம இருக்கிறது ஒரு சூரிய குடும்பத்திலே, ஒரு கோளாகிய பூமிக்குள்ளே, அதில் இருக்கக்கூடிய பல்வேறு கண்டங்களிலே ஒரு ஆசிய கண்டத்திலே, அந்த ஆசிய கண்டத்திலே இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில், அதில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்கின்ற மாநிலத்திலே, அதில் இருக்கிற சேலம் மாநகரத்தில் ஒரு குகை என்கின்ற ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு மண்டபத்துக்குள்ளே தனியாக உட்காந்துருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சூரிய குடும்பம் நான் சொல்றது. இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் உலகத்தில் இருக்கிறது. பால் வீதி என்று அதற்கு பெயர், மில்க் வே என்று சொல்வார். இன்றைக்கு அறிஞர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், ஆனால் அன்றைக்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த அண்ட யோனியினுடைய இந்த சிதம்பரம், இந்த பிரபஞ்சத்தினுடைய எந்த இடத்தில் சிதம்பரம் இருக்கிறது என்று நம்முடைய பெரிய ஐயா அவர்கள் ஒருத்தர் நான் நேற்று பேசி முடித்தோன்னு சொன்னார், அம்மா நீங்கள் ஒரு கோவிலை பற்றியும் ஒவ்வொரு நாள் சொல்லுங்கள். ஏன்னா நேற்றைக்கு ஒன்றை நம்ம உத்தரகோச மங்கையை பற்றி பார்த்தோம். அதுதான் நடராஜர், மரகதத்தினால் ஆன நடராஜர் அங்கே இருக்கிறார். திருவாதிரை திருநாளில் மட்டும்தான், ஆருத்ரா தரிசனத்தில் மட்டும்தான் அவர் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரத்தில் காட்சியளிப்பார். அடுத்த நாளே அவருக்கு சந்தனக்காப்பு இடப்படும். அந்த சந்தனக்காப்பு உதிராமல் இருக்கும். ஒரு ஆண்டு அந்த சந்தனத்தை யாரும் எடுக்க மாட்டார்கள். திரும்ப அடுத்த ஆண்டு ஆருத்ரா தரிசனத்தில் தான் எடுப்பார்கள். அந்த நடனம் அம்மைக்காக ஆடிய நடனம், உத்தரகோச மங்கைக்காக ஆடிய நடனம். அதனால்தான் அந்த ஊருக்கே உத்தரகோச மங்கை என்று பெயர் என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நடனத்தில் சிறப்பான நடனம் எது என்று சொன்னால் சிதம்பரத்தில் ஆடியது தான். இந்த சிதம்பரத்தில் எம்பெருமான் நடனம் புரிகின்ற அந்த இடம் இருக்கிறதே, அது இந்த உலகத்தையே, இந்த பிரபஞ்சமே ஒரு மனிதனுடைய வடிவமா. அதாவது அண்டத்தில் பிண்டம், பிண்டத்தில் அண்டம்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நம்முடைய உடம்பு எப்படிப்பட்டதுன்னா, இந்த அண்டத்தின் ஒரு மாடல் தான் நம்ம உடம்பு. இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சின்ன வடிவம் எது என்று சொன்னால் அதுதான் இந்த உடம்பு. இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது, நாம் ஐம்புலன்களால் ஆனவர். எல்லாமே அடிப்படை தத்துவங்களை. இதை ஆராய்ச்சி பண்ண ரொம்ப நேரம் நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும். தலைப்பு வேற மாதிரி போயிடும்.